தமிழ்நாட்டு நலன் என்ற ஒற்றை கோட்டை அடிப்படையாக வச்சு அந்த அடிப்படையில் நின்று பாஜக அதிமுக துரோகங்களை எதிர்க்கிற கூட்டணி, தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக திட்டங்களையும் சாதனைகளையும் செய்கிற கூட்டணி. அதனால்தான் திராவிட மாடல் அரசோட மாநில அளவிலான முத்திரை திட்டங்களை மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலையும், ஒவ்வொரு ஒன்றியத்திலையும், ஒவ்வொரு ஊராட்சியிலையும் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை புள்ளி விவரங்களோடு இன்றைக்கு நம்மால் சொல்ல முடியுது. அந்த வகையில் தென்காசிக்கு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை பட்டியல் போட்டால் கடையநல்லூர், தென்காசி, செங்கோட்டை, கடையத்தை உள்ளடக்கின தாமிரபரணி கூட்டுக்குடி திட்டத்தை 69 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கி இருக்கிறோம். குற்றாலத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்காக 11 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்க பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. தென்காசி காசி விஸ்வநாத ஆலயத்திற்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு செஞ்சிருக்கிறோம். 15 ஊர்களில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடங்கள் கட்டியிருக்கிறோம். குத்தம்பாஞ்சன், மகேந்திரவாடி, கழுநீர்குளம், கம்பனேரி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் சமுதாய கிணறுகள் அமைக்கப்பட்டிருக்கு. சொக்கம்பட்டி, பெரும்பத்தூர், கூடலூர், பருவக்குடி உள்ளிட்ட பல ஊர்களில் உணவு தானிய கிடங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆலங்குளம், சிவகிரியில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், ராவுத்தப்பேரியில் எலுமிச்சை சிறப்பு மையம், நடுவக்குறிச்சியில் அரசு தோட்டக்கலை பண்ணை, வினைதீர்த்த நாட்டார்பட்டி பள்ளியில் வகுப்பறைகள், தென்காசி மருத்துவமனையில் குழந்தைகள் நலப்பிரிவு, மேலக்கரை நல்லூரில் சுகாதார மையம், ஆழ்வார்குறிச்சி, குற்றாலம், திருவேங்கடம், பண்பொழி உள்ளிட்ட 13 ஊர்களில் குடிநீர் மேம்பாட்டு பணிகள், இளஞ்சியில் புதிய சமுதாய நலக்கூடம் அமைச்சிருக்கிறோம். சங்கரங்கோயிலில் சிப்காட் தொழிற்பட்டு அமைக்க அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். அது மட்டுமல்ல, கடந்த அக்டோபரில் நான் தென்காசிக்கு வந்தப்போ குருக்கல்பட்டி சிப்காட் திட்டத்தின் நீர் தேவைகளை நிறைவு செய்ய புதிய குடிநீர் திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒருங்கிணைந்த சேவை மையம், கடையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு புதிய கட்டடம், சிவகிரி, கடையநல்லூர், சங்கரன்கோயில் மற்றும் திருவேங்கட வட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பல்வேறு முக்கிய கண்மாய்கள் சீரமைக்கக்கூடிய பணிகள், கடனா அணையும் சீரமைக்கும் பணிகள், இப்படி பல்வேறு திட்டங்கள் அறிவித்து அதற்கான பணிகள்லாம் தொடங்கிடுச்சு. அதனால தான் தெம்போட உரிமையோட உங்ககிட்ட சொன்னதை செய்த கலைஞரின் மகனா உங்ககிட்ட வந்து வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2021 உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை மட்டுமல்ல, கொடுக்காத வாக்குறுதிகள் பலவற்றை மற்ற மாநிலங்களும் பின்பற்றக்கூடிய திட்டங்களாக உருவாக்கி அதை செயல்படுத்திக் கொண்டிருப்பவன் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதில் சிலதை மட்டும் ஹைலைட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் நாள் முதல் கையெழுத்தில் உருவாகி இருக்கக்கூடிய மகளிருக்கு கட்டணமில்லாத விடியல் பயணம். பெண்கள் எல்லாரும் பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணிக்கிறாங்க. தாய்மார்கள் உட்கார்ந்துருக்கீங்க, சொல்லுங்கம்மா, போறீங்களா இல்லையா? பயணம், விடியல் பயணம் நடக்குதா இல்லையா? மகளிருக்கு மாதந்தோறும் உரிமை தொகை தருவோம்னு சொன்னேன். 1,31,00,000 மகளிருடைய பேங்க் அக்கௌண்ட்ல மாதந்தோறும் வந்து சேருதா இல்லையா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
அதே போல காலை உணவு திட்டத்தை பற்றி நான் வாக்குறுதியிலே சொல்லலை. ஆனால் பசியோட பள்ளிக்கு வர்ற குழந்தைகளை பார்த்து காலை உணவு திட்டத்தை தொடங்கினேன். 19 லட்சம் குழந்தைகள் காலை உணவு சூடா சுவையா சத்தா சாப்பிட்றாங்க. நான் முதல்ல திட்டமும் தேர்தல் அறிக்கையில் சொல்லலை. ஆனால் இன்றைக்கு எத்தனை IAS IPS இந்த திட்டத்தில் உருவாகிட்டு இருக்காங்கன்னு நீங்களே செய்திகளை பார்த்துருப்பீங்க. அடுத்து அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வியில் சேருவதை உறுதி செய்ய உருவாக்கப்பட்ட திட்டம்தான் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள். 9 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுது. கடந்த ஜனவரி மாதம் பொங்கல் திருவிழாவை சிறப்பாக கொண்டாட 3000 ரூபாய் வழங்கணும். வந்துச்சாமா 3000 ரூபாய் பொங்கல் விழா. அந்த ஷோகேஸில் இருக்க எல்லா படத்தையும் கீழே போட சொல்லி அவனை அழுத்து போய் சலிச்சு போய் அப்புறம் கேள்வி கேட்பீங்க, எப்பா இதெல்லாம் சிலுக்கா நைலக்ஸா காட்டனா தண்ணியில் போட்டால் சுருங்குமா சுருங்காதா சாயம் போகும், இதெல்லாம் உனக்கு எப்படி ஞாபகம் வருதுன்னு கேட்காதீங்க, என்ன அனுபவம்னு கேட்டாதீங்க, ஏதாவது நிலைய சொல்லலாம். அதை மனசில் வச்சு தான் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். இல்லத்தரசி திட்டத்தில் என்ன வாங்கணும் எப்படி வாங்கணும் எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். உங்கள் ஹஸ்பண்ட் யாராவது குறுக்கிட்டா கூட கவலைப்படாதீங்க, உங்கள் சாய்ஸு. உங்கள் வீட்டுக்காரந்து ஏதாவது சொல்லுவாங்க, நீங்கள் குழம்பாதீங்க, நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதான் உங்கள் சாய்ஸ் தான், அது கவலைப்படாதீங்க. அதனால தான் இந்த திட்டத்தை பெண்கள் பெரும்பாலும் வரவேற்கிறாங்க. இந்த திட்டத்தால் பொருளாதாரம் உயரணும் என்று உணர்ந்து இன்னைக்கு வணிகர்களும் இதை வரவேற்கிறாங்க. அதே போல தான் உலகக்கே உணவு தரக்கூடிய உழவர்கள், அந்த உழவர்களை விவசாய பெருங்குடி மக்களை மகிழ்விக்க ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். இலவச மின்சாரம் பெறக்கூடிய 20 லட்சத்திற்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும். எல்லாரும் பழைய பம்பு செட்டு வச்சிருப்பீங்க, அதில் சிலது அடிக்கடி ரிப்பேர் ஆகும், அதிக கரண்ட்டு கூட செலவாகும், அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய முடியாத நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அதே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் இனிமேல் அரசே அது வாங்கி தரும். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயா உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை இனி மாதம் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். உயர்கல்வியை படிக்கக்கூடிய 35 லட்சம் மாணவர்களுக்கும் அடுத்த 5 ஆண்டுக்குள்ளாக லேப்டாப் முழுமையாக வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் 10,000 புதிய பேருந்துகள் இயக்கப்படும். அதே போல் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய முதல்வர் படைப்பகங்கள் எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் அமைக்கப்படும். அது மட்டுமல்ல, தென் மாவட்டங்களுக்கான ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும். தென் மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டத்தால் தென் மாவட்டங்கள் அனைத்தும் வளரப்போகுது. நாங்கள் சொன்னதை செய்வோம். நான் கலைஞருடைய மகன், சொன்னதை மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை சீராக்கி ஒவ்வொன்றா நாங்கள் நிறைவேற்றி வர திட்டங்கள் அதுக்கு சாட்சி. இப்போ நான் பட்டியலிட்டு சொன்ன மாதிரி தன்னோட சாதனைகள்னு பழனிசாமியால் பட்டியலிட முடியுமா? நிச்சயம் முடியாது. ஏன்னா அதிமுகவோட கடந்த கால தேர்தலுக்கு என்னெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் வந்துச்சா? சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோர சாலை திட்டம்
சொன்னாங்க, என்னாச்சு? இல்லை. தென் தமிழகத்தில் ஏரோ பார்க் சொன்னாங்க, எங்க ஏரோ பார்க் எங்க? இல்லை. 10 ஆடை அலங்கார பூங்காக்கள் வந்துச்சா? 58 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இலவச பஸ் பாஸ் யாராவது ஒருத்தருக்காவது கொடுத்திருக்காங்களா? எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கு செல்போன் வழங்கும்னு சொன்னாங்களே, யாருக்காவது கொடுத்திருக்காங்களா? பொது இடங்கள்ல இலவச வைஃபைன்னு சொன்னது என்னாச்சு? அதுவும் இல்லை. அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களையும் அம்மா இருசக்கர வாகன பழுதுபார்க்கு பயிற்சி மையம் அப்படின்னு சொன்னாங்களே, அது எந்த ஊர்லயாவது இருக்கா? அனைத்து பெண்களுக்கு ஸ்கூட்டர் கொடுப்பேன்னு சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? இன்னும் பெரிய லிஸ்டே இருக்கு. இன்னும் சொல்லணும்னா, ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்த திட்டங்களுக்கு கூட முழு விழா நடத்துறவங்க தான் அதிமுக. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.